நெல்லை மாவட்டம் வள்ளியூரில் புதிதாக கட்டி திறக்கப்பட்டுள்ள பேருந்து நிலையத்தில் பயணிகளுக்கு இருக்கை, குடிநீர், இலவச கழிப்பறை வசதிகள் ஏற்படுத்தி தர பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் பிராங்க்லின் விஜய் வழங்க கேட்கலாம். வணக்கம் பிராங்க்லின் விஜய். அங்கு வள்ளியூரில் இருக்கக்கூடிய இந்த பேருந்து நிலையத்தில் எத்தனை நாட்களாக இந்த அடிப்படை வசதிகள் இல்லாமல் இருக்கிறது? இதை பற்றிய ஒரு தகவல் உரிய அதிகாரிகளிடம் சென்று சேர்க்கப்பட்டதா? அதிகாரிகள் தரப்பில் என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கிறது? விரிவான விவரம். நிச்சயமாக கனகதாரா, நெல்லை மாவட்டம் வள்ளியூர் ஒரு வளர்ந்து வரும் நகரமாகும். இங்குள்ள பேருந்து நிலையம் 12.13 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நகர சீரமைப்பு திட்டத்தின் கீழ் புதிதாக கட்டப்பட்டு கடந்த 4ஆம் தேதி காணொலி காட்சி வாயிலாக தமிழக முதல்வர் ஸ்டாலின் திறந்து வைத்தார். புதிதாக திறக்கப்பட்டுள்ள பேருந்து நிலையத்தில் பயணிகள் பேருந்துக்காக காத்திருக்கும் நேரத்தில் உட்காருவதற்கு வசதியாக இருக்கைகள் எதுவும் அமைக்கப்படாததால் பயணிகள் நெடுநேரம் நிற்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுகிறது. ஒரு சிலர் நிற்க முடியாமல் பேருந்து நிலைய தரையில் அமர்ந்து மிகவும் பரிதாபமாகக்கூடியதாக காட்சியளிக்கிறது. புதிதாக திறக்கப்பட்டுள்ள பேருந்து நிலையத்தில் பயணிகள் வசதிக்காக பேரூராட்சி சார்பில் குடிநீர் வசதி எதுவும் ஏற்படுத்தி தரவில்லை. இதனால் பயணிகள் குடிக்க தண்ணீரின்றி கடைகளில் பாட்டில் தண்ணீர் காசு கொடுத்து வாங்கி குடிக்கும் அவல நிலை உள்ளனர். பேருந்து நிலையத்தில் 2 பகுதிகளில் உள்ள கழிப்பறைகள் அமைக்கப்பட்டுள்ளது. 2 கழிப்பறைகளும் வரும் 1ஆம் தேதியிலிருந்து கட்டணம் வசூலிக்க இருப்பதால் பொதுமக்கள் இலவச கழிப்பறை இல்லாமல் காசு கொடுத்து செல்ல வேண்டிய சூழ்நிலை உள்ளது. எனவே புதிய பேருந்து நிலையத்தில் பயணிகளின் அடிப்படை வசதியான குடிநீர், உட்கார இருக்கை வசதி, கழிப்பறை போன்ற வசதிகளை உடனே நிறைவேற்றி பேரூராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பயணிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கனகதாரா, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பிராங்க்லின் விஜய். நெல்லை மாவட்டம் வள்ளியூரில் கடந்த மார்ச் மாதம் 4ஆம் தேதி அன்று பேருந்து நிலையம் புதிதாக வடிவமைக்கப்பட்டு திறக்கப்பட்டுள்ளது. ஆனால் இங்கு எவ்வித வசதியும், குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் குடிநீர் வசதியோ அல்லது பயணிகள் அமரும் வகையிலேயோ இல்லை பொது கழிப்பிடம் எதுவுமே இங்கு இல்லை. இருக்கக்கூடிய 2 கழிப்பிடங்களுமே கட்டண கழிப்பிடமாக இருக்கிறது. அடுத்த மாதம் 1ஆம் தேதியிலிருந்து இலவச கழிப்பிடம் திறக்கப்படும் என்று சொல்கிறார். மக்கள் இப்போ பெரும் அவதிக்குள்ளாய் கொண்டிருக்கிற ஒரு சூழல் என்பது இங்கு இருக்கிறது. இதுக்கு முன்னால் இருந்த பேருந்து நிலையத்தில் குடிநீர், இலவச குடிநீர் இருந்தது, ஆனால் இன்றைக்கு இல்லை. அதே போன்று இதற்கு முன்னால் இருந்த பேருந்து நிலையத்தில் பயணிகள் அமர்வதற்கு கிட்டத்தட்ட ஒரு 100 பேருக்கு மேலாக அமர்வதற்கு இருக்கைகள் இருந்தது. ஆனால் இன்று இருக்கைகள் என்பது ஒரு 20 இருக்கைகள் மட்டுமே உள்ளது. அது பொதுமக்கள் நடமாடுகிற பாதையில் இருக்கிறது. இதனால் பொதுமக்களுக்கு மிகவும் இடையூறாக அந்த அமருமிடம் இருக்கிறது. அதே மாதிரி இந்த பகுதியில் உள்ள ஒரு 50 கிராமங்கள் மக்கள் இங்கு செல்லக்கூடிய ஒரு பேருந்து நிலையத்தில் வெகு நேரமாக காத்திருக்கக்கூடிய ஒரு பேருந்து நிலையம். முன்னால் இந்த பயணிகள் நிற்பதற்கு மேற்கூரைகள் இருந்தது. ஆனால் இன்று எவ்வித மேற்கூரைகளும் இல்லாமல் பொதுமக்கள் மிகவும் அவதிப்பட்டு கொண்டு என்பதை இதை உடனடியாக தமிழக அரசு சரி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளும்.